Hi Suras. Fighting stance ஓட complete version இப்ப பார்க்க போறோம். Hand position பார்த்துட்டோம், leg movement பார்த்துட்டோம், body positioning பார்க்க போறோம். இப்ப ஆப்போனன்ட் நிக்கிறாங்கன்னா நம்ம ஆப்போசிட்ல நிக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இப்படி நிக்க கூடாது. 45 டிகிரி நிக்கணும். இப்படி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நின்னா என்ன ஆகும்னா அவங்களோட டார்கெட்டிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு லெக் மூவ்மெண்ட்ஸ் தப்பாகும். இப்படி வச்சு நிக்க முடியாது. லாஸ்டா சொன்ன மாதிரி 45 டிகிரில ஃபுல்லாவே உங்க வெர்ஷன் இப்படி இருக்கணும். ஹெட் மட்டும் தான் இங்க போகணும். கார்ட் இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஃபார்வர்ட், பேக்வர்ட், சைட், லெஃப்ட் சைட், குட். அதாவது மூவ்மெண்ட்ஸ் டிஃபெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ், பாடி பொசிஷனிங், லெக் பொசிஷனிங் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணுங்க. கார்ட் கரெக்டா வைங்க. இதை நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஈஸியா வரணும்னா வராது. இது உங்களுக்கு அனிச்சையான செயலா மாறினாதான் உங்களால கரெக்டா மெஷர்மெண்டோட நிக்க முடியும். இதை நீங்க மாஸ்டர் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் பார்க்கலாம்.